இயக்குறது வேற, அடிமையாக இருக்கிறது வேற. இயக்குறது உங்கள்கிட்ட சொல்லி உன்னை செய்ய வைக்கலாம். எந்த செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா நீ அடிமையாக இருக்குன்னு அர்த்தம். இந்த 2வது கிரைட்டீரியா தான் நான் பண்ணேன். அடிமையாக இருக்கார். அடிமைன்னா என்னன்னா கொத்தடிமையாக இருக்கார். கையை இப்படி கட்டிட்டார்னா இப்படியா இப்படி கட்டிட்டாருன்னா அப்படி தான் முடிஞ்சிச்சு. முதல்ல தெரு தெருவா தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட கையை கட்டிட்டு தெரிஞ்சார். அவர் கையை கட்டாத ஒரே முதலமைச்சர் ஸ்டாலினும் கலைஞரும் அவர்கள் தான். ஏன்னா அவங்க கருத்தை பார்க்க தெரிஞ்சவங்க. மொத்த அதிமுக உங்கள்கிட்டையும் கையை கட்டிட்டு நின்றவர் தான் இன்னைக்கு யோகியமாக பேசிகிட்டு இருக்காரு. பாஜகவெல்லாம் அவர் பேசுறதுக்கெல்லாம் முதுகெலும்பு வேணும். எனக்கு இருக்குது. ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலே டிவியில் உட்காந்து ஜெயலலிதாவை கிழிச்சு உண்டுலன்னு பண்ண ஒரு ஆள் நான். எனக்கு முதுகெலும்பு இருக்குது. பின்னணியே இல்லாத ஒரு ஆள், பெருசாக பொருளாதார பலமும் இல்லாத ஒரு ஆள். நான் அடித்து ஆடிட்டு இருக்கேன். நீ தான் பெரிய ஆளாச்சே, அடிச்சுப்பாரு. இன்னைக்கு எழுதி வச்சுட்டு போங்க. அம்பிட்டு தைரியம்லாம் எங்கள் அண்ணனுக்கு கிடையாது. அவர் பாவம் ஒரு புள்ள பூச்சி. கடைசியாக விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வாக்கு பிரிப்பாரா, இல்லை எத்தனை வாக்கு சதவீதத்தில் அவர் நிற்கிற தொகுதியில் வெற்றி பெறுவாரா, இல்லை பெரும்பாலும் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறலாம்? இல்லைங்க, பொதுவாகவே 4 முனையாக இருக்கும். புதுசாக பார்க்குற குழந்தைங்க விஜய்க்கு கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அந்த ஓட்டு வெற்றி வாய்ப்பை உருவாக்கக்கூட ஓட்டாக மாறாது. விஜய் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பார், அதெல்லாம் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. வெற்றி வாய்ப்பை உருவாக்குகிற ஒரு தேர்தலாக விஜய்க்கு இது இருக்காது.